வேண்டியது பாதுகாத்து கொண்டிருக்கும். இப்பொழுது 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது தொழில் அப்படியே போயிட்டே இருக்கும், நல்லபடியா போகும். வியாபாரம் ஆதாயத்தோட போகும். உத்தியோகத்துல நிம்மதி இருக்குங்க. 10ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. அப்ப அங்க கை வைக்கல அவரு. எப்படி வியாபாரத்துல கை வைக்கல, தொழில கை வைக்கல, உத்தியோகத்துல கை வைக்கல, அதுமான பணம் வந்துட்டு இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். விரைய செலவுகள் குறையும், அலைச்சல் குறையும், நோய் நொடிகள் நீங்கும். இதையெல்லாம் ஒரு விஷயம் 12ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது. 2ஆம் இடத்தையும் குரு பார்த்துட்டாருங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது குடும்பத்துல எங்க நிம்மதி இருக்கோ இல்லையோ குடும்பத்துல நிம்மதி இருக்கும். தேவையான பணம் வந்துட்டு இருக்கும். குடும்பஸ்தானம் தனஸ்தானம், தேவையான பணம் வந்துட்டு இருக்கும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியுங்க. அப்போ தொழில் நல்லபடியா நடக்கும், வீண் செலவுகள் குறையும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும். அதை 6ஆம் இடத்துக்கு குரு உங்களுக்கு செய்து கொடுத்துடுவார். அப்ப என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்திகள் இருக்கும். ஜென்ம ராசிக்குள்ள ராகுன்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, இந்த யோகக்காரன் ராகு. ராகு எல்லாவற்றையுமே பாத்தீங்கன்னா அபரிமிதமாக செய்தே பழக்கப்பட்டவன் ராகு. அந்த ராகு ஒரு பிரச்சனையை சின்னதை அப்படியே ஊதி பெருசாக்கிடுவான். அந்த ராகு என்ன பண்ணுவார்னா பெருசாக 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 கனவுகளை விதைத்துக் கொண்டிருப்பார். அப்ப ராகுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நிறைய ஆசைகளை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்துல கேது வேற, அந்த ஆசைகளின் காரணமாக தவறான நட்புகளை நாட வேண்டிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் நிதானமா இருந்துக்குங்க. இந்த நேரம் சரியில்லாத நேரம் உங்களுக்கு, புரியுதுங்களா? செவ்வாய் 5ஆம் இடத்துல, குரு 6ஆம் இடத்துல, கேது 7ஆம் இடத்துல, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வாழ்க்கையை பாருங்க, தொழிலை பாருங்க, வருமானத்தை பாருங்க, உடல்நிலையை பாருங்க, அதெல்லாம் சாதகமா இருக்கு. நிதானமாக இருந்து விட்டாலே போதும், எல்லாம் நன்மையாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல காலம் நிச்சயமாக உங்களுக்கு வருங்க. மற்ற கிரகங்கள் அப்படியே மாறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 5ஆம் இடத்து செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போவாரு, 6ஆம் இடத்துக்கு குரு 7ஆம் இடத்துக்கு போவாரு. இப்படி நிறைய மாற்றங்கள் இருக்கு, சரிங்களா? மாற்றங்கள் என்பது மாற்ற முடியாதது. எதிர்காலம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு. இந்த வாரம் கொஞ்சம் நெருக்கடி இருக்கு. மீனராசி நண்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசி மோட்ச ராசி மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்கள் எல்லோருமே செல்வாக்கு மிகுந்தவர்களாக, அந்தஸ்து மிக்கவர்களாக, மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான். இப்ப மீனராசிக்கு தனித்த ஒன்று இருக்கு. சரி, இந்த மீனராசிக்கு இந்த வாரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை யோகமான நாளாக இருக்கும். வியாபாரம், தொழில், வருமானம் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மீனராசிக்கு இருக்கு. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை பாத்தீங்கன்னா கையில பணப்பழக்கம் இருக்குங்க. பெரியவருடைய ஆதரவு,